கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையிலே அல்லாஹ்வுடைய பண்புகளிலே இரு பண்புகளை பற்றி, ரஹ்மான் ரஹீம் என்ற இரு பண்புகளை பற்றி கடந்த சில வாரங்களாக நம்ம அறிந்து வருகிறோம். அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்று சொல்லும் பொழுது நாம் வாழுகிற இந்த சூழலிலே, இந்த காலத்தில் அதில் சில சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. குறிப்பாக இந்தியாவில் வாழுகின்ற நாம் பல வகையில் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறோம். கலவரங்களிலே கொல்லப்படுகிறோம். நம்முடைய பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள். நம்முடைய ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றன. அது சட்டபூர்வமாகவே நம்மிடமிருந்து பறிக்கப்படுகின்றன. அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்று இருந்தால் நமக்கேன் அவன் அருள் செய்யாமல் இருக்கிறான்? இவ்வளவு கொடுமைகள் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது நமக்கேன் அல்லாஹ் அருள் செய்யாமல் இருக்கிறான் என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதை நம்ம உரிய முறையில் விளங்கி கொண்டோமேயானால் இந்த சந்தேகம் எடுபட்டு போய்விடும். அல்லாஹ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அருள் செய்கிறான் என்று சொன்னால் இரண்டு வகையில் அவன் அருள் செய்வான். ஒன்று, உடனடியாகவே எப்போது ஒரு கொடுமை நிகழ்கிறதோ அந்த நிமிடமே கொடுமைக்காரர்களை அழித்தும் இருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒரு பூகம்பம், ஒரு வெள்ளம், ஒரு சுனாமி, இது போன்ற ஒரு வினாடியில் அளித்த வரலாறுகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த எதிரிகளுக்கு சில அவகாசம் கொடுத்து அவர்கள் எந்த பதிலும் சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து அதையெல்லாம் அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று நிரூபித்த பிறகு காலம் எடுத்தும் அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய கருணையை நல்லவர்களுக்கு பொழிவான். கெட்டவர்களை அழிக்கிறது தான் நல்லவர்களுக்கு செய்கிற கருணை. இந்த கெட்டவர்களை அழிப்பதன் மூலமாக அல்லாஹ் எப்படி கருணை செய்வான் என்று கேட்டால் காலம் கடந்தும் செய்வான். இதற்கு சான்றாக திருமறை குர்ஆனிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுலையும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய துவக்க காலம். அப்போ தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களை சுற்றி அபூஜஹல் போன்ற கொடியவர்கள் எல்லாம் கூடி அது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதை பார்த்துவிட்டு அந்த கும்பல் ஒரு ஆலோசனை செய்கிறது. இவர் சஜிதா செய்வார், பார்த்து வழங்கி வைத்திருக்கிறார்கள். சஜிதாவுக்கு செல்லும் பொழுது ஒரு ஒட்டக கூடலை தூக்கி கொண்டு வந்து இவருடைய கழுத்தில் கொண்டாந்து வைக்க வேண்டும். உங்களில் யார் செய்கிறீங்க என்று மஷூரா செய்கிறார்கள். ஒருவன் முன் வருகிறான், நான் செய்கிறேன். அப்போ அந்த ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு சஜிதாவுக்கு சென்ற உடனே அவங்களுடைய ரெண்டு தோள்பட்டைக்கு நடுவில் அந்த கழுத்தில் கொண்டாந்து வைத்து விடுகிறான். அந்த கனமான குடலை தள்ளிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை நிமிர்த்த முடியல. அவ்வளோ அழுத்தமான ஒரு ஆட்டு குடலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கொள்ளுங்கள். ஒட்டகத்தினை கூட அதை விட பல மடங்கு பெருசாக இருக்கும். அதை தள்ளிவிட்டு எழுகிறதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இயலவில்லை. இப்படி செய்து விட்டார்கள் என்கிற ஒரு செய்தி, சின்ன ஊர் தான் அப்போது, உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கிடைக்கிறது, மகளுக்கு கிடைக்கிறது, அவங்க வீட்டாருக்கு தெரிகிறது. அவங்க ஓடோடி வருகிறார்கள். வந்து அந்த காபத்துல்லாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கழுத்தில் வைக்கப்பட்ட அந்த குடலை விழுத்து வெளியே தள்ளிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி நிற்பாட்டுகிறார்கள். இதை பார்த்து கொண்டு அபூஜஹலும் அவனுடைய வகையராக்களும் கைகொட்டி சிரிக்கிறார்கள். அவர்களுக்கு விளையாட்டாக தெரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுகிற கஷ்டமும் இவர் யாருக்கு எந்த துன்பமும் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் அந்த கொடியவர்கள் ஏற்றிருக்கிற கொள்கை பிரகாரமே காபத்துல்லாவில் யாருக்கு எந்த இஷ்டம் பண்ணக்கூடாது. அவங்க கொள்கை பிரகாரமே அது புனிதத்தனம், பாதுகாக்கப்பட்ட தனம். நமக்கு மாத்திரம் இல்லை, இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து இந்த காஃபிர்களும் கடைபிடித்து வருகிற கொள்கை என்னன்னு கேட்டால் காபத்துல்லாவில் வைத்து யாரையும் சித்திரவதை பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, கேலி செய்யக்கூடாது என்பதெல்லாம் அவங்க கொள்கையாக வைத்திருந்தார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் மட்டும் அந்த கொள்கை மாறுகிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் மட்டும் இதை பள்ளி வாசல்ல செய்வதற்கு இவர்கள் துணிகிறார்கள், காபத்துல்லாவில் செய்வதற்கு துணிகிறார்கள். இவர்கள் படுகிற கஷ்டத்தையும் அந்த மகள் வந்து அதை அப்புறப்படுத்துகிற காட்சியை பார்த்துவிட்டு ஒருத்தர் மேல் ஒருத்தர் விழுந்து சிரிக்கிறார்கள். சும்மா சிரிக்கல, ரொம்ப அதிகமான சந்தோஷம் ஏற்படும் போது விழுந்து சிரிப்பார்களே, இந்த மாதிரி சிரிக்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகளால் எழுப்பி விடப்பட்ட உடனே அவங்க ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து புகாரியில் நீங்கள் 240வது ஹதீஸ்லையும் 520வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்கிறாங்க. அல்லாஹும்ம அலைக்க பி அபி ஜஹலின், யா அல்லாஹ் அந்த அபூ ஜஹலை நீ பார்த்துக்க. இந்த அபூ ஜஹல் தான் எனக்கு கொடுமை செய்கிறான், நான் அவனை ஒன்றுமே செய்யலை, நான் ஒரு சத்திய மார்க்கத்தை தான் சொல்கிறேன். அவனுக்கு நான் எந்த ஒரு தொல்லையும் செய்யாமல் இருக்கும் பொழுது என்னை எந்த அளவு கொடுமைப்படுத்துகிறான் என்று சொல்லி, அல்லாஹும்ம அலைக்க பி அபி ஜஹல், யா அல்லாஹ் அபூ ஜஹலை உன்னிடத்தில் நான் விட்டு விட்டேன், நீ பார்த்து நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்கிறார்கள். ஓ அலைக்க பி உத்பா பின் ரபியா, உத்பா பின் ரபியா என்பவனுடைய மகன் உத்பா, அவனையும் முன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். ஒரு ஷைபா பின் ரபியா, ரபியாவுடைய இன்னொரு மகன் ஷைபா, அவனையும் உன்னுடைய அவங்கள அந்த அந்த குழுவில் கேலி செய்த குழுவில் இந்த காரியத்தை செய்த குழுவில் உள்ளவங்க இவங்கெல்லாம் ரசூல்லா பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் யார் என்று தனிப்பட்ட ரசூல்லாவுக்கு தெரியும். அதே குலம், அதே கோத்திரம், சொந்த பந்தம் இத்தனைக்கு சொல்ல போனார். அதே மாதிரி ஒரு வலீது பின் உத்பா, உத்பாவுடைய இன்னொரு மகன், 3 பேருமே உத்பாவுடைய மக்கள் தான். வலீது என்பவன், யாரெல்லாம் வலீதை நீ பார்த்துக்கொள். ஓ உமையா பின் ஹலப், ஹலப் என்பவனுடைய மகன் உமையாவை நீ பார்த்துக்கொள். ஓ உக்குபா பின் அபி முஹைத், அபு முஹைத்துடைய மகன் உக்குபாவை நீ பார்த்துக்கொள். 7வது ஒரு பேரை சொன்னார்கள், அதை நான் மறந்து விட்டேன் என்று அறிவிப்பாளர் சொல்றார். 7 பேர் மொத்தம். 7 நபர்களுடைய பெயரை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை தானே, அவங்க பள்ளிவாசலாம் தொழுதான் போனாங்க. ஒரு பிரச்சாரம் செய்யும் போது கூட இதை செய்யலை. அவர்கள் தன்னளவுக்கு ஒரு வணக்கத்தை செய்யும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை அல்லாஹ்வுடைய பள்ளின்னு அவர்களும் ஒத்துக்கொண்ட. அவங்களுக்கு சில பேருக்கு வழிபாட்டு தலமாக இருக்கிறது, சில பேருக்கு வழிபாட்டு தலமாக இல்லாமல் இருக்கும். இந்த வழிபாட்டு தலம் அவங்களும் ஒத்துக்கொண்டது. அவங்க நிர்வாகத்தில் இருக்க சொல்ல போனார். தன் கையில் கூட இருக்கிற அந்த பள்ளிவாசல்ல இவ்வளவு பெரிய கொடுமை அரங்கேறுவதை சந்தோஷப்படுகிறார்கள். அப்ப இந்த அநியாயத்திற்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறாங்க. துஆ செய்வது எப்ப? இது இஸ்லாத்தினுடைய துவக்க காலம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய 40-41 வயசுல உள்ள நடந்த சம்பவம். அப்பதான் நபியாக ஆகியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நடந்த சம்பவம். உடனே அடுத்த வருஷமே ஆளுக்கு இவங்க எல்லாம் காலி ஆகிட்டாங்களா? இவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த அநியாயத்திற்கு எதிராக அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. எங்க வச்சு முறையிடுறாங்க? புனித பூமியில் வைத்து முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான காபா ஆலயத்தில் வைத்து முறையிடுகிறார்கள். முறையிடுபவரும் சிறந்த ஒருத்தர், முறையிடுற ஊரும் சிறந்த ஊர், முறையிடுகிற ஆலயமும் சிறந்த ஒரு ஆலயம், அல்லாஹ்வுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆலயம். அங்க வச்சு துஆ செஞ்சாங்க. உடனே அபூ ஜஹல் மேல இடி விழுந்துச்சா? இந்த உத்பா உடனே அழிஞ்சு போயிட்டானா? பூகம்பத்தில் செத்துட்டானா? இல்ல, மேலும் 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 செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் துஆ செய்து விட்டார்கள். மேலும் 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 மதீனாவில் மக்காவில் இருக்கிற அந்த 13 வருஷ காலமும் இவ்வளவு அநியாயம் பண்ணுகிறார்கள். இவ்வளவு அநியாயம் பண்ணும் பொழுது ஒருத்தனுக்கு எந்த இழப்பும் வரவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறாங்க, எவனுக்கு எந்த பாதிப்பும் வரல. அதனாலதான் மேலும் மேலும் கொடுமை செஞ்சான். பாதிப்பு வராத காரணத்தினாலதான் ஹிஜ்ரத்து செய்யற அளவுக்கு நிலைமையெல்லாம் உண்டாக்கினான். அவரை கொல்லணுங்கிற அளவுக்கெல்லாம் திட்டம் போட்டான். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அந்த ஊரில் வசிக்க கூடாது என்பதற்கான நிர்பந்தங்களை எல்லாம் ஏற்படுத்தினான். அப்ப அதை விட்டு ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலைமை எதுக்கு செஞ்சாங்க? கை ஓங்குது. பார்த்தால் முதல்ல சின்ன ஒரு அநியாயத்தை செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சுட்டாங்க. கை ஓங்குது 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 ஓங்குது. எந்த அளவுக்கு ஓங்குகிறது? முஸ்லிமே அந்த ஊர்ல இல்லைங்கிற அளவுக்கு ஓங்குகிறது. எல்லாம் விரட்டப்பட்டு விட்டார்கள். ரொம்ப ரொம்ப பலவீனர்கள் தான் மிச்சமாக இருக்கிறார்கள். இவ்வளவு நடந்த பிறகு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற இப்னு மஸ்ஊத் சொல்றாரு, நானும் அந்த இடத்துல சபையில் இருந்தேன், எனக்கு பக்கபலமா ஒருத்தர் கூட இருக்கல, இல்லை நானே இதை செஞ்சிருப்பேன், அதை பார்த்து வேதனைப்பட்டு கொண்டு இருந்தேன் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்ச பிறகு காத்திருந்தோம் காத்திருந்தோம் காத்திருந்தோம், பத்ர் யுத்தம் வருகிறது. அந்த பத்ர் யுத்தத்தில் இவங்க அவ்வளோ பேரை நான் பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன்?
பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்டு பாலடைஞ்ச கிணத்துல உடம்புலாம் நாற்றம் எடுத்து போய் ஊதி போய் அந்த உடல் மிதக்கிற காட்சி இவங்க ஒவ்வொருத்தரையும் இந்த அபூஜஹில் யாரை பற்றி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்களோ அந்த 7 பேருடைய உடலையும் ஊதி போய் நாற்றம் எடுத்து கலீபு பத்ரி என்ற பத்ர் பள்ளத்தாக்கில கொல்லப்பட்டு கிடந்த காட்சியை நான் பார்த்தேன். அந்த துஆ இவ்வளவு லேட்டா இருக்கு. அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அவன் தண்டிக்க நினைத்தான் என்று சொன்னால் ஏதாவது மாற்றம் வருதா, திருந்துறாங்களா, ஏதாவது செய்வாங்களான்னு நம்ம கேட்டதுக்கு அவன்லாம் செஞ்சிட மாட்டான். அவர் யூனுஸ் நபியுடைய சமுதாயம் அவங்க அழிக்க சொல்லி துவா செஞ்சாங்க, அல்ல ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கொண்டாலும் அந்த மக்கள் துவா செஞ்சவன யூனுஸ் நபியை விட்டுட்டு அவங்களை காப்பாற்றிட்டான். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அவகாசம் கொடுத்து பார்க்கிறான். ஒரு அவகாசத்துக்கும் இது தேராத கேஸ் என்று வந்த பிறகுதான் அவர்களை முற்றாக என்ன செஞ்சான், பத்ர்ல வச்சு டோட்டல் அம்புட்டு தலைவர்களையும் காலி பண்ணிவிட்டான். ஒரு முதல் யுத்தத்திலேயே எல்லாரையும் காலி பண்ண காட்சியை பார்க்கிறோம். இது புகாரில பல இடங்கள்ல இருக்குது. 240 520 ஆகிய ஹதீசுகள்ல நீங்கள் இதை பார்க்கலாம். அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநியாயத்திற்கு அடுத்த நாள் அல்லாஹ் தண்டிக்கல, அதுக்காக தண்டிக்காமல் விடல, அதுக்காக நீதி வழங்காம இருக்கல, அருள் செய்யாமலும் இருக்கல. இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி அதுக்குரிய ஒன்னா உண்டாக்குவான். அதாவது ஊரை விட்டு விரட்டுறது, இந்த விரட்டுறது எல்லாமே அழிக்கிறதுக்கு செய்யற காரியங்கள் விளங்கல. அந்த ஹிஜ்ரத்து செய்யாம இருந்தா பதில் நடந்திருக்குமா? ஹிஜ்ரத்து செய்யாம இருந்தா ஒரு நாடு உருவாகி இருக்குமா? ஒரு நாடு உருவாகாம இருந்தா அவன் அழிஞ்சிருப்பானா? அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க அழிக்கிறதா இருந்தா வெளியேற்றணும். நீங்க துன்பம் நினைக்கிறீங்க, அவங்களை அழிக்கிற வழியே இதுதான். அவங்களை பிரிச்சு அழிக்கணும். எப்படி அழிக்கணும்? அவன் தனி நீ தனி பிரிச்ச பிறகு அழிப்பதாக இருந்தால் இந்த வேலையை செஞ்சுட்டானா வெளியேறு, இன்னும் வெளியேற்றுறா, எல்லாத்தையும் வெளியேற்று, நீ தனி நான் தனி என்று வரும். அந்த நேரத்தில் நான் செய்வேன் என்பதற்கு தான் இவங்க செஞ்ச ஒவ்வொரு ஸ்டெப்புமே அல்லாஹ் வந்து அழிப்பதற்கு செஞ்சது. பார்த்தா நமக்கு இடைஞ்சல் மாதிரி தெரியும், பார்த்தால் நமக்கு கேடு மாதிரி தெரியும். இந்த ஹிஜ்ரத் நடக்கல, பேசாம இருந்துட்டாங்கன்னு வைங்க, இதுக்கு நியாயம் வழங்கி இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எப்படி வைக்கிறான்னு கேட்டா அழிப்பதற்கு உரியதை அவங்க லாபம் மாதிரி தெரியும், பார்த்தா வெற்றி மாதிரி தெரியும், அவர்கள் ஜெயித்து விட்டது போல தெரியும். அது ஜெயிப்பதற்கு இல்ல, தோற்பதற்குரிய படியில ஏறி காலத்தை வச்சிருக்கிறான். இன்னும் 4 படி வச்சா ஆள் காலி என்பதற்காக அல்லாஹ் அப்படி என்ன செய்வான், அவர்களை நடத்துவான் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த வரலாறு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அளவற்ற அருள் செய்யலன்னு நினைக்காதீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நமக்கு தெரியாது. அவன் நகர்த்துகிற காயை நகர்த்தி கொண்டே இருப்பான். உடனே செய்வதா இருந்தால் உடனே செஞ்சு நம்மள கேட்டு செய்ய மாட்டான், அவனுக்கு தெரியும். உடனே செய்வதாக இருந்தால் உடனே செய்வான். அதற்கு காலம் எடுத்து இப்படி செஞ்சாதான் சரி என்று அவன் முடிவெடுத்தால் அது சரியாக இருக்கும். அதே மாதிரி வந்து மூசா நபியுடைய வரலாறை எடுத்துக்கிறங்க. மூசா நபியுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க, இப்ப நாம சந்திக்கிற கொடுமையை விட கூடுதல் கொடுமையை நல்ல மக்களுக்கு கொடுத்தார்கள். இஸ்ரவேலர்கள் அன்னைக்கு அவங்க தான் நல்ல மக்கள், இன்னைக்கு உலகத்திலே கெட்ட மக்கள் அவங்க இருக்கிறாங்க. அப்ப இஸ்ரவேல் சமுதாயம் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கும் பொழுது இவங்க உயர் சாதி ஆதிக்கத்தை வைத்துக் கொண்டு அடக்குமுறை செய்யறான். இளைஞர்களை எல்லாம் கொள்றான், ஆம்பளை பிள்ளைலாம் காலி பண்ணு. ஏன், அந்த இனத்தில் ஆண்கள் இருப்பார்களே ஆனால் நாளைக்கு அணி திரள்வார்கள், யுத்தத்திற்கு வருவார்கள், போராட்டம் செய்வார்கள். அப்ப ஆண்களை எல்லாம் காலி பண்ணி அபுனாக்கும், உங்களுடைய ஆண் மக்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள். நிசாக்கும், உங்களுடைய பெண்களை மட்டும் கொல்லாமல் விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அளவுக்கு அவங்களுடைய கொடுமை எல்லை மீறி போகிறது. ஃபிரௌன் என்பவனும் ஹாமான் என்பவனும், இங்கே நம்ம ஃபிரௌனையும் பார்க்கிறோம், ஹாமானையும் பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு ஃபிரௌனும் ஹாமானும் சேர்ந்து கொண்டுதான் இவ்வளவு வேலைகளும் செய்தார்கள். செய்யும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அழகா சொல்றான் பாருங்க, நமக்கு புரிகிற மாதிரி, நமக்கு இறங்கின மாதிரி இருக்கு. இந்த வசனத்தை பார்த்தோம்னா நமக்காகத்தான் இறங்கினது. இன்ன ஃபிரௌன 28வது சூறாவுல 4, 5, 6 வசனத்தை படிங்க. கஸஸ்ங்கிற சூறாவுல 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிங்க, உங்களுக்கு இறங்கின மாதிரியே இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்றான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், இந்த ஃபிரௌன் பூமியில ரொம்ப ஆதிக்கம் செய்கிறான், ஆணவம் தலை காட்டுகிறது. அந்த நாட்டு மக்களை பிரிவுகளாக ஆக்குகிறான். அவர்கள் ஒரு சாராரை பலவீனப்படுத்த நினைக்கிறான். இந்த ஃபிரௌன் கூட்டம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சாராரை பலவீனப்படுத்த நினைக்கிறார்கள். அபுனாகும், அவங்களுடைய ஆண் மக்களை அறுத்து கொள்கிறார்கள். நிசாகும்,
அவங்களுடைய பெண்களை மாத்திரம் உயிரோடு விடுகிறார்கள். இன்னஹுக்கான மினல் முஃப்ஸிதீன், இவன் பெரிய குழப்பவாதியாக இருக்கிறான் என்று 28:4 அல்லாஹ் சொல்றான். 28:5 சொல்றான் பாருங்க. உங்களை நடக்குதுல, நடக்கும்போது நுரீது, நாம் முடிவெடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், நாம் முடிவெடுத்தோம். அந்நமுன் அலல்லதி நஸ்துலிவு ஃபில் அர்லி, பூமியிலே பலவீனமாக ஆக்கப்பட்டு இருந்தார்களே இஸ்ரவேலர்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்ய உதவி செய்ய நாம் நாடினோம். இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய நாடினோம். இப்போ நஜாலுகும் ஐமத்தன், அவர்களை தலைமை தாங்கக்கூடியவர்களை ஆக்க நாம் நாடினோம். இப்போ நஜாலகுமுல் வாரிசின், இவங்க இடத்துல அவங்கள கொண்டே வைப்பதற்கு நம்ம நாடினோம். அப்படி நாடிட்டான். நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நாளைக்கே அழிச்சிருக்கணும்ல, நாடணும்னு சொல்லிட்டு அப்பதான் மூசா நபி பறக்க வைக்கிறான். இவரை கொண்டு தான் செய்ய போறான். நாடினோம்னு சொல்லிவிட்டால என்ன செய்யறான், ஒன்னு மக்கிய நடக்கும் பிள்ளை, பூமியில இவர்களுக்கு ஆதிக்கத்தை கொடுக்க நாடுகிறோம். ஓ நுரிய ஃபிரௌன வ ஹாமான, இந்த ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் ஓ ஜுனூதகுமா, அவனுடைய படையினருக்கும் மாக்கானு எழுதுறோம், எதுக்கு பயந்தார்களோ அதை செஞ்சு காட்ட நாடினோம். எதுக்கு பயந்தா, இஸ்ரவேல் கை ஓங்கிவிடும், அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவார்கள், நம்மை அழித்து விடுவார்கள், நமக்கு எதற்காக கிளந்து எழுவார்கள், அதன் பயந்தான். அவன் பயந்ததையே செய்ய நாடினோம். அவன் எதுக்கு எந்த இஸ்ரவேலில் இருந்து ஒருவர் கிளம்பி வந்து நம்ம அழித்து விடுவார் என்று பயந்தானோ அதை செய்ய நாடினோம்ங்கிறான். நாடணும் நாளைக்கு நடந்துச்சு, நாடணும்னு பிறக்கிறார் இவர். அல்லாஹ் நாடுனோன்னு தான் யார் பிறக்கிறா, மூசா. அடுத்த வருஷம் அதான் சொல்றான், மூசாவுடைய தாயாருக்கு அறிவித்தோம், நீ பயப்படாத கொண்டு போடு. அடுத்த வசனம் என்ன வருது, மூசா நபியுடைய அந்த பிறப்பு தான் இவங்களை அழிவுடைய முதல் நடவடிக்கை. ஆனா நாளைக்கு நடந்துச்சா, அதுக்கு பிறகு எல்லை மீறி கொடுமை பண்ணாங்க, மேலும் பண்ணினாங்க, கொடுமைக்கு மேல கொடுமை பண்ணாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா நபியை பிறக்க செய்யறான், ஆத்துல உன்னை போட சொல்றான். ஆத்துல போட்டா வேற ஆத்துல வர்ற புள்ளைங்கும் போது இஸ்ரவேல் புள்ளவங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு புள்ள வருதுன்னு ஃபிரௌன் வீட்டுக்குள்ளே போகுது புள்ள. அந்த வீட்டாரை எடுத்து வளர்க்குறாங்க, பால் குடிக்க மாட்டேங்குது, பால் குடிக்கிற பொம்பளை எல்லாம் கூட்டு வர்றாங்க, பெத்த தாயும் வருது, அதனுடைய அங்கக ஒப்படைச்சான், நீனே பால் கொடுமாண்டு. அதுதான் பெத்த தாயின்னு தெரியாது, இந்த மூசா நபியை பெத்த தாய் தான் வந்திருக்குன்னு தெரியாது. அவங்க அம்மாட்டையை திருப்பி கொடுத்து இஸ்ரவேல் அல்லாத பிள்ளை மாதிரி இஸ்ரவேல் பிள்ளையை கொண்டே விட்டு இஸ்ரவேல் அல்லாத பிள்ளை நினைக்க வைத்து அதுக்கு பால் கொடுக்க வைத்து அது வளர்த்து இளைஞரா போய் கடைசியில் என்ன பண்ண, அவரே திரண்டு வந்து அவரே புரட்சி செய்து அவரை கொண்டு அழிக்கிறான். 25 வருஷம் ஆயிருக்குமா இல்லை, இதுக்கு அவர் இளைஞர் ஆகுறதுக்கு ஒரு 30 ஆயிரம். அப்புறம் வேற ஊருக்கு போறாரு, கல்யாணம் பண்ண பண்ணிட்டு வர்றாரு. அவர் என்ன செய்யறாரு, வேற ஊருக்கு ஓடுறாரு, ஒருத்தன் குத்துறாரு, ஆள் காலி ஆயிடுறான், வேற ஊருக்கு போறாரு. அப்புறம் அங்கே திருமணம் பண்ணி கொண்டு வரும்போது அல்லாஹ் கூப்பிட்டு போ, இப்பதான் வேலையை ஆரம்பிக்கிறான். அல்ல அவர் போய் குத்திட்டு ஆளை காலி பண்ணிட்டு ஓடினார், அப்போ கூட ஆரம்பிக்கல. எப்போ ஆரம்பிக்கிறான், போய் கல்யாணம்லாம் பண்ணி மனைவியோட சேர்ந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது, இல்லை நீ வேற இடத்துக்கு போ, உன்னை தூதராக்கி இருக்கிறேன், உனக்கு வேலை இருக்குது, ஃபிரௌன்ட்ட போ சொல்லுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்போ 25-30 ஆயிருக்கும்ல. அல்லாஹ் நாடினோங்கிறான். நாடுனா என்ன செய்யணும், நாளைக்கு நம்ம நினைக்கிறோம். அவன் நாடுனான்னு சொன்னா அங்கிருந்து ஒருவரை உண்டாக்குறான்டா, ஃப்ரெஷ்ஷாக தானே உருவாக்கணும். ஒரு குழந்தையை பிறக்க வச்சு அந்த குழந்தைக்கு உணர்வு கொடுத்து அவரை தலைமை தாங்க வச்சு அவருக்கு ஒரு செல்வாக்கு கொடுத்து அவர் மக்களை திரட்டி அந்த புரட்சியை செய்யும் பொழுது டோட்டலாக அழிக்கப்பட்டார்களா இல்லையா? அப்போ அல்லாஹ் எப்படி நடவடிக்கை எடுக்கிறான்? அல்லாஹ்வுடைய நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ஃபிரௌன் அல்லாஹ் பார்க்காம இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இப்போ உள்ள ஹாமானெல்லாம் பார்க்காம இருக்கிறானா? இந்த ஃபிரௌன் ஹாமானெல்லாம் பார்க்குறான், ஒன்று ஒன்றா செய்கிறாங்க, 3000 பேரை கொள்றான். இருடா டைம் இருக்குது, அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் அதுக்குரிய காயை நகர்த்துவான். இப்படின்னு சொல்ல போனா நம்ம கண்ணாலே பார்த்தோம். இதுக்கு இதெல்லாம் மூசா நபி முகமது நபி வரலாறு விடுங்க, உங்க கண்முன்னே எல்லாம் காட்டியிருக்கிறான். 1992 பள்ளி வாசல் அடிக்கணும்னு படை திரட்டி போனாங்களே, அந்த படை திரட்டி போனது எதுக்காக வேண்டி போனது? கோயில் கட்டுறதுக்கா? இல்லை. இந்த மதவெறியை தூண்டினால் நம்ம செல்வாக்கு அடைந்து நம்ம நாட்டை ஆளலாம் என்பதற்கு தானே புறப்பட்டு போனார் ஒருத்தர். அவருடைய இந்த நிலை என்ன? இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன? அவர் என்ன கனவு கண்டிருப்பாரு? எவ்வளவு, அதாவது தண்ணி ஊற்றி விதைச்சி எல்லாம் வளர்த்து இன்னொரு தரத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? அப்போ அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் கொடுத்துருக்கானா இல்லையா? இன்னைக்கு நிற்கிறான், அப்படி அடிமைமாக நிற்கிறான். அது யார்? இவருக்கு பின்னாடி அடிமையாக இருந்தவன் பிரதமர் ஆக்கி, இந்த பிரதமர் ஆசைப்பட்டவனை அடிமை மாதிரி ஆக்கி அதை கண்டுக்கிறாம போறான், அப்படி நிற்கிறான். எவ்வளவு கேவலம், எவ்வளவு ஒரு இழிவு. இந்த அத்வானிக்கு சொல்றேன், இந்த அத்வானி ஒரு சபை, எத்தனை சபைகள் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு.
எத்தனை சபையில் போய் சும்மா கூப்பிட விட்டுருவாங்க, அவமானப்படுத்துறதுக்குன்னே கூப்பிடுவான். கூப்பிட விட்டு இங்கே உள்ள ஹாமான்னு சொல்கிறான், உட்காராங்க, நவுண்டு போங்கிறான், வர்றான், நவுண்டு போ. இந்த ஹாமான்னு சொல்ல கேட்டு அவன் பின்னாடி போய் உட்காரான். நேற்று வரைக்கும் அடிமையாக இருந்தவன் எவ்வளோ பெரிய இழிவு அது. நேற்று 92 நடந்து எப்போ நடக்குது ரிசல்ட்டு? நீ 92 இடிச்சா 93 உனக்கு ஒன்று ஆகலை, கை ஓங்கி தான் இருந்துச்சு. 94 உங்க தான் வாங்கினுச்சு, 95 2000 உங்க வாங்கினுச்சு. உன்னோட ஓங்கிக்கிட்டே தான் இருந்தது. 2லேருந்து 80லேருந்து 100லேருந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருந்தீர்கள். எங்கே வச்சு அடிக்கிறான்? இவ்வளவுக்கு சூத்துறதா நீ தானே, நீ நினைச்சதை உன் ஆளை கொண்டே உன்னை கண்ணை குத்துறேன் என்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சான்? இன்னைக்கு கேவலத்திலும் கேவலமாக்கி வர்றாரு. பிரதமர் வர்றாரு, ஃபிரௌன் வந்தா இவன் என்ன செய்யறான்? கை கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் கொடுக்குறான், கை நீட்டிக்கிறான். எவ்வளவு கேவலம் இது! மீடியாக்கெல்லாம் போட்டு நான் அடிக்கிறேன். இவ்வளவு இழிவு உலகத்தில் உனக்காக ஏற்பட்டிருக்குமா? என்ன எதனால ஏற்பட்டு? உங்க இல்லாத ஆட்சியை வந்திருக்கனே, அதுக்கு தானே செஞ்சீங்க இவ்வளவு அநியாயமும். இவ்வளவு அநியாயம் செய்தவர்கள் விட்டா பார்த்துருக்கிறான், கண்ணு முன்னாடி காட்டுறான். இது நாளைக்கு வர 92 வருத்தப்பட்டோம், ஒன்றும் நடக்கலையேண்டு. 93 வருத்தப்பட்டோம், 94 வருத்தப்பட்டோம், 2000 வருத்தப்பட்டோம். இவனுக்கு ஒன்றும் காணாம இவனுக்கு எல்லாம் ஒன்றும் செய்யலையேண்டு. இன்னைக்கு என்ன அல்ல இப்போ ஒரு 2 வருஷமா காட்டிக்கிட்டே இருக்கிறான். இழிவு 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 இழிவுக்கு மேலே இழிவு. இப்படியான ஒரு இழிவு ஒருத்தனுக்கு வந்திருந்தால், இஸ்லாம் அல்லாத ஒருத்தனுக்கு வந்திருந்தால் தற்கொலை செஞ்சிருந்தவன். ஏன்னா அதான் நமக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. முஸ்லீம் இல்லாத ஒருத்தனுக்கு இப்படியான ஒரு இழிவு கிடைக்குமானால் உலகத்தில் வாழ மாட்டான், செத்தே போயிடுவான். கடனுக்கு கொடுக்க முடியலன்னு செத்து போறான், குடும்பத்தோடு தூக்கிட்டு தற்கொலை செய்யறான். இதுக்கு நிகரான ஒரு கேவலம் ஏதாவது இருக்குமா? நம்ம வளர்த்தோம், நம்ம பாடுபட்டோம், எல்லாத்தையும் நம்ம இப்படி ஆக்கிட்டாங்களே என்று கூட ஆக்காமல் அவனை சாவ கூட விடாம இழிவு அதிகப்படுத்திட்டு இருக்கிறான்ல. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? ஏதோ கை ஓங்குது, அதை செய்து விட்டார்கள், முத்தலாக்கை செய்து விட்டார்கள், பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டார்கள், காஷ்மீரை பிரித்து விட்டார்கள், அது மாதிரி இப்ப குடியுரிமை ஒண்ணுமே பண்ணாதுங்க. எல்லாம் அழிவுக்கு நம்ம சிந்தித்து பார்த்தால் இதுதான் அழிவு. எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்களுக்கு நன்மை மாதிரி காட்டுறான். ஹிஜ்ரத்துக்கு விரட்டினது நன்மை மாதிரி தெரிஞ்சுல, நம்மளை ஊர் விட்டு விரட்டினது அபூஜஹலுக்கு நல்லதா தெரிந்தது, அபூஜஹல் கும்பலுக்கு நல்லதா தெரிந்தது, அடித்து சித்திரவதை பண்ணி நல்லதாக தெரிந்தது, முகமது ஊர் விட்டு ஓடி போயிட்டார் என்பது சந்தோஷமாக தெரிந்தது. ஆனால் அது அவனா செஞ்சான்? இல்ல, அந்த காபத்துல்லாவில் கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் செஞ்சது என்று கேட்டா அவன் அழிப்பதற்குரிய வழி அவனை கொண்டே செய்ய வைக்கிறது. இதெல்லாம் நல்லது நினைக்கிறாங்கிறீங்களா? இதுதான் அழிவு. இதை கொண்டுதான் நல்லா அழிப்பான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய அல்லாஹ்வுடைய அருள் என்பது நமக்கு இல்லாமல் போகாது. கண்டிப்பா அல்லாஹ் அருள் செய்வான். நீங்க பயப்படவே தேவை கிடையாது. லா தகாஃபு வலா தஹ்சனு, அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெல்வீர்கள், நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். இப்படியான ஒரு நம்பிக்கையோடு இறைவன் நிப்பா. அல்லாஹ் ஒருத்தருக்கான என்னடா அதிகாரம் வச்சிருக்கிறீங்க? உங்க ராணுவம் என்ன செய்யும், உங்க போலீஸ் என்ன செய்யலாம், என்ன செய்யும்? ஒரு நிமிஷத்தில் எல்லாம் ஒண்ணுமெல்லாம் வாங்கிட்டு போயிடுவான். அப்ப நாங்கள் மிகப்பெரிய வல்லமை மிக்க ஒரு சர்வாதிகாரம் படைத்தவனிடத்தில் முறையிடுகிறோம், அவனுடைய அருளை நம்புகிறோம். அவன் எங்களுக்கு வேலைக்காரன் கிடையாது நாளைக்கே செய்வதற்கு, அவன் கண்டிப்பா செய்வானே நம்பிக்கை வைக்கிறோம். நேரம் வரும்போது அவனை எப்படி செய்ய வேண்டும் என்று இஷ்டப்படுகிறான் அப்படித்தான் செய்வான். நம்ம எப்படி விரும்புகிறோம் அப்படி செய்ய மாட்டான். அவன் என்ன மாதிரி விரும்புகிறான் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் கண்டிப்பா செய்வான், நம்புகிறோம். செய்திருக்கிறான், இங்கேயும் செய்து காட்டியிருக்கிறான், முந்தைய வரலாறுகளையும் எல்லாம் செய்து காட்டியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா இந்த நம்பிக்கையை பற்றி சொல்லும் போது லா தையசும் ரவுஹில்லா, யாக்கூப் நபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்துடாதீங்க. எப்போ சொல்றாருங்க இவரு? அதாவது சின்ன பிள்ளையிலேயே யூசுஃபை பறி கொடுத்துட்டார். யூசுப் நபி என்ன செய்யறா? ஒரு மகனை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. அவங்க கொன்றதாக இவர் நினைத்து கொண்டிருக்கிறாரு. ஓனாய் சாப்பிட்டுருச்சுட்டாங்க. அந்த குழந்தை எடுத்து விற்கப்படுறாரு. எகிப்துக்கு போயிட்டாரு. அப்படின்னு பெரிய அதிகாரத்துக்குலாம் வந்து விட்டாரு. இதெல்லாம் நடந்து அடுத்த மகனையும் கூட்டிக்கிட்டு அந்த எகிப்துக்கு அனுப்புறாங்க உணவு வாங்குவதற்காக வேண்டி. இவர்கள்லாம் போன பிறகு என்ன செய்யறாங்கன்னா அந்த பிள்ளையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. யார? யூசுப் நபியுடைய சகோதரரை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள் அந்த நாட்டில். பேச்சுவார்த்தை நடத்தி தான், பெரிய வரலாறு. அப்போ திரும்பி வர்றாங்க அந்த மகன்கள்லாம். எத்தனை 20-25 வருஷம் பிறகு வர்றாங்க. யூசுப் நபி காணா போய் ஒரு 20 ஆண்டுகளாவது இருக்கும். யூசுப் நபி காணா போய் 25 ஆண்டுகளாவது இருக்கும். ஏன்னா அவர் இளைஞராகி அதிகாரியாகி பல ஆண்டுகள் ஜெயிலெலாம் இருந்து ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு காலம். அந்த நேரத்தில் யாக்கூப் நபி சொல்றாங்க மகன்கள்கிட்ட, லா தையசும் ரவுஹில்லா, அல்லாஹ்வுடைய அருள் நம்பிக்கை இழக்காதீங்க.
அதாவது மகனை கொண்டாந்து சேர்ப்பாங்கிறாருங்க. அவர் என்ன செய்யறாரு? என்னுடைய மகனை கண்டிப்பா அல்லாஹ்வோட சேர்ப்பான். நேத்தா காண போனார் மகன் காண போய் 25 வருஷம் ஆகுது. சேர்ப்பான் சேர்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய அருளை எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்டால், அவன் இந்த நிலையை உயர்த்தி சேர்ந்து நினைத்திருக்கிறான். வீட்டுல இருந்து ஆடு மேய்ச்சிருந்திருப்பாரு. இந்த யூசுப் நபி இவரோட இருந்திருந்தால் மற்ற பிள்ளைக்கு ஆடு மேய்ச்ச மாதிரி அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாரு. அல்லாஹ் என்ன நினைச்சிருக்கிறான்? இவர் காணா போனது மட்டும் பார்க்கிறாரு. அல்லாஹ் என்ன பார்க்கறான்னா, யூசுஃபை ஒரு சக்கரவர்த்தி ஆக்கணும். அவரை வச்சுத்தானே இஸ்ரவேலுக்கு வந்த மன்னர் பரம்பரை உருவாகிறது. அவருடைய வாரிசு அப்படித்தானே எல்லாமே என்ன செய்யறாங்க? ஆட்சிக்கு மேல ஆட்சின்னு வந்தாங்களே, இஸ்ரவேல் தொடர்ச்சியாக வந்தார்களே, அது எல்லாம் எங்க? இவர் வழியாகத்தான் வருது. இவர் வழியாகத்தான் அந்த அந்த இஸ்ரவேலி சாம்ராஜ்யமே உருவாகிறது. அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? இவர் இங்கே விட்டு ஆடு வச்சிட்டு இருப்பாரு. இவரை எடுக்கணும். எடுத்தா கவலை தான். எடுத்தா பெத்த தகப்பனு கவலை தானே, பெத்த தாய்க்கு கவலை தானே, அவங்கள பொறுத்தவரைக்கும் துன்பம் தானே. அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? இவர் ஒரு சக்கரவர்த்தியை ஆக்கி கொண்டு சந்திக்க வைக்கணும்னு நினைக்கிறான். அப்ப இவர் என்ன செய்யறாரு? என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்று சொல்லிட்டு இந்த துன்பமான நேரத்தில் சொல்றாரு, லா தையசு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னஹு லா யயசு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிர் தான் நம்பிக்கை இழப்பான். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்கிறது யாருன்னு கேட்டா காஃபிர். நாம முஸ்லிம்கள், நம்ம அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்கவே செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. சொன்ன பிறகு கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்தானா இல்லையா? சிம்மாசனத்தில் உட்கார வச்சு மரியாதை கொடுத்தாரா இல்லையா யூசுப் நபி? அப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடப்பதாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? சில வேலைகளை செஞ்சு செய்வான். நமக்கு பார்த்தா துன்பம் மாதிரி தெரியும், ஒண்ணுமே துன்பம் கிடையாது. இங்க இந்தியாவில் எனக்கு நம்ம 20 கோடி மக்கள் இறங்கவா செஞ்சோம்? கோழி முட்டையில ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவில் இஸ்லாம் என்பது ஒண்ணுமே இல்லாம இருந்தானே வந்துச்சு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அவன் செஞ்ச வேலை. இவ்வளவு கோடி மக்கள் அல்ல அணிஞ்சிருக்கிறான், உண்டாக்கி இருக்கிறான். முஸ்லிம்கள் ஆட்சியில் இருந்தார்களே, அப்போது வளர்ந்ததை விட பல லட்சம் மடங்கு கூட இப்போ வளருது. யார் கையில் அதிகாரம் இல்லையோ, யார் கையில் ஆட்சி இல்லையோ, யாருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ, யார் பயந்து பயந்து வாழ்கிறார்களோ அவங்க உனக்கு யார் வரமாட்டாங்க. இதுதான் இயற்கை. இயற்கை என்னது? நீங்க ஒடுக்கப்படுறீங்கன்னு வைங்க, உங்கள்கிட்ட சேர்வானா? நீங்க நசுக்கப்பட்ட எவனா சேர்வானா? உங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஆக்கப்பட்டவங்க வந்து சேர்வானா? சேரமாட்டான். சேர்றான அட நீ இவ்வளவு அநியாயம் செஞ்ச பிறகு நாங்கள் தேயிறமா வளர்றோமா? நீ தானே இழந்து கொண்டிருக்கிறாய். நீ 1000 பேருக்கு குடியுரிமை இல்லை என்று லட்சம் பேருக்கு குடியுரிமை இல்லை என்று சொன்னால் கோடி பேர் இங்க வந்துடுறானே. உங்ககிட்ட இருந்த கோடி பேர் எங்களோட வந்து விடுகிறானே. அதனால் அல்லாஹ் அருள் செய்வது பல வகையில செய்வான். இவர்கள் செய்ய செய்ய என்ன ஆகும்னு கேட்டா, என்னடா ஓவரா போறாங்களே, எல்லை மீறி போறாங்களே, அநியாயத்துக்கு லிமிட் இல்லாம போறாங்களேன்னு அங்க உள்ளவங்க நினைக்க மாட்டாங்களா? அங்கே இருக்கிற நன்மக்கள் இருக்க மாட்டார்களா? எத்தனை IPS அதிகாரிகள் இன்னைக்கு ராஜினாமா பண்றான், எத்தனை உயர் அதிகாரிகள் எல்லாம் இவ்வளவு ஒரு கொடுமையான நாட்டில் அதிகாரியாக இருக்க விரும்பல. இப்படியான ஒரு எனக்கு அங்க கருத்து ஏற்படும் என்று சொன்னால் அவன் எந்த மெஜாரிட்டியை வைத்து ஆட்டம் போட நினைக்கிறானோ அங்கிருந்து எல்லாம் உருவுகிறான், அங்கிருந்து நம்பரை காலி பண்ணுகிறான், அங்கிருந்து எடுத்து உங்களோட சேர்க்கிறான். அப்படிமல்ல அவர் என்ன மாதிரி செய்ய போறான்னு தெரியவில்லை, இப்போ செய்து கொண்டிருக்கிறான். அதனால இந்த ஃபிரௌன்கள் ஹாமான்கள்லாம் கை ஓங்குனதாக காட்டினால் அது அழிவின் அடையாளம், அழிய போவதற்கு அறிகுறி. அணையிற நெருப்பு சுடர் விட்டு பிரகாசிக்கும் சொல்லுவாங்க. அணையும் போது இப்படி எரிஞ்சுக்காம கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருங்க, கடைசி அமர போதில் அப்போ மட்டும் மேலே இப்படி எரிஞ்சு கீழே இறங்கும். அப்போ அணைய போறவர்களுக்கு கூடுதலாக பிரகாசமாக எரிஞ்சுதான் அணையும். அப்போ அணைய போற நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் ஆட்டம் அதிகரிக்கும், ஜெயிக்கிற மாதிரி தெரியும், கை ஓங்குற மாதிரி தெரியும். இவன் எவனுக்கு நம்மளை ஒன்றும் செய்யவே முடியாது. முஸ்லீம்களை எவனும் நாடு கடத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, நம்ம உரிமையை பறிக்கவும் முடியாது. வந்தால் அவர்கள் கொல்லிக்கொட்டை எடுத்து முதுகை சொருகிறார்கள் என்று அர்த்தம். நம்ம அஞ்சாமல் அல்லாஹ்வுடைய அருள்ல நம்பிக்கை வைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள் நிச்சயமாக இன்ன ரஹமத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், அல்லாஹ்வுடைய ரஹமத்து நல்லறம் செய்பவர்களுக்கு அருகில் இருக்கிறது. நன்மக்கள் கிட்டத்தில் தான், நீங்க தூரம் நினைக்காதீங்க, ரொம்ப கிட்டத்தில் இருக்கு, வரப்போகிறது என்று இந்த நம்பிக்கையோடு பயணத்தை தொடருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.